சூப்பரான ஜீரோ பட்ஜெட் எந்த விதமான செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள்கள் இயற்கை பொருள்களை வச்சு ஒரு 5 அற்புதமான உரங்கள் பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த உரங்கள் கொடுக்கறதுனால பூக்கள் நல்லா பூக்கும், காய்கள் நல்லா காய்க்கும். இது எல்லா செடிகளுக்கும் மோஸ்ட்லி பயன்படுத்தலாம். ஆனால் பூச்செடிகளுக்கு பயன்படுத்தும் போது இதோட ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மல்லிப்பூ வந்து நான் சாதாரணமாக வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது 1-2 முட்டுகள் தான் இருந்தது. இப்போ செடி ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாகவே பூக்கள் நிறையவே பூத்துட்ருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த மல்லிப்பூ வந்து பூக்கிறதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 பொருட்களை நான் கொடுத்தேன். ஆனால் இந்த 5 பொருட்களையும் வந்து கொடுத்துட்டு வரதுனால ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குது. இதுக்கு வந்து ₹1 செலவு இல்லை. இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்கள் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் பண்ணாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிங்க. ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இது சாதாரண விஷயம் தான், எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அரிசி கழுவின தண்ணி கொடுக்குறது. இந்த அரிசி கழுவின தண்ணி வந்து என்னடா அப்படிப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒரு மோர் எடுத்து குடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இது. நீங்கள் சாதாரண தண்ணி செடிகளுக்கு ஊற்றுறதுக்கும் அரிசி கழுவின தண்ணி செடிகளுக்கு ஊற்றுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் கொடுக்கலனாலும் செடிகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃப்ளேவர்டு ட்ரிங்க் மாதிரி. நம்ம எப்படி வந்து ஒரு மோர் வந்து ஒரு குடித்தா ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தண்ணிக்கு பதிலாக, அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு இருக்கும். அது நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். ரெண்டாவது பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி, மோருங்கிறத விட இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க், இன்னும் வந்து ஒரு சூப்பராக ரொம்ப நம்ம எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரிங்க்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் தான் வந்து இது வேறு எதுவும் கிடையாது. வெறும் வெங்காயத்தோலும் அதுக்கப்புறம் பூண்டு தோலும் தண்ணியில் போட்டு ஊற வச்சது. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணி தான் இது. ஸோ இந்த தண்ணியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிட்லாம் நிறையா வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு செடிகளில் வந்து பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து உங்களுக்கு நல்லாவே இன்ட்யூஸ் பண்ணும். இது நல்லா வந்து ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நிறைய பூக்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்க, தூக்கி குப்பையில் போடுவாங்க. சாமிக்கு ஏதாவது பூ வைக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது பூ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த காஞ்சி போன பூக்களை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மூடாக்கா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அந்த காஞ்சி போன பூக்களை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இந்த பவுடர் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா சத்துக்களை, அதாவது நைட்ரஜன் சத்துக்களை வந்து செடிகளுக்கு வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தேவையான மினரல்ஸும் வந்து செடிகளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பலனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச பூக்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு, ரொம்ப காயணும்னு அவசியம் கூட கிடையாது, அந்த ஈரத்தன்மை போச்சுன்னா போதும். ஸோ அந்த ஒரு சாஃப்டான நேச்சர் போயிடுச்சுன்னா போதும், அதை நீங்கள் டேரெக்டாக வந்து செடியில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு உரமாக இருக்கும் செடிகளை பொறுத்த வரைக்கும். அண்ட் நாலாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தூள். நல்லா காய வச்சுட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சிசர் வச்சு. ஒரு 2-3 இருந்துச்சுன்னா கூட போதும். எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் செடியில் ஆட் பண்ணி விட்டு வரலாம். நல்லா காய வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எறும்பு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதோட பலன்கள் எல்லாமே ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. வாழைப்பழத்தோலை சின்னதாக கட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு டைரெக்டாக கொடுக்கலாம், இல்லை பவுடர் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர். அண்ட் 5ஆவதாக கடைசியாக பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர், சாம்பல். சாம்பலில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சில கன்ஃபியூஷன் இருக்குது, சாம்பல் கொடுக்குறதா கறி கொடுக்குறதான்ட்டு. ஸோ நீங்கள் ரெண்டுமே கொடுக்கலாம். அண்ட் நான் வந்து எடுத்துக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து தண்ணி போடுறதுக்காக, தண்ணி சுட வைக்கிறதுக்காக ஒரு சின்ன அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பில் இருக்கிற சாம்பல் தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து சாம்பலும் இருக்கும், கறியும் இருக்கும்.
நல்லா எரிஞ்சு போயிடுச்சு, அதை நல்லா தூள் தூளாகிடுச்சுன்னா அது சாம்பல் ஆகிடும். நல்லா எரியல, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கார்பன் இருக்குது, உள்ளே கொஞ்சம் வந்து உட்பீஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரியாக இருக்கும். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து சாம்பலாக எடுத்துக்கோங்க. அண்ட் அது ஓரளவுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. பூச்சிக்களை நிறைய கண்ட்ரோல் பண்ணும் சாம்பல். அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால, கால்சியம் இருக்கிறதுனால உங்களுக்கு செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பூக்களும் நல்லா பூக்கும், உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் செடி. ஸோ இந்த 5 ஃபெர்டிலைசருமே வந்து பார்த்திங்கன்னா ₹1 செலவு கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்கள் தான். இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இதை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து தாறுமாறாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் சக்திவேல் ஆர்கானிக் கார்டன் சென்டருக்காக. அண்ட் மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye from your gardener Sakthivel. Have a happy gardening day.